வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, முட்டை வச்சு தாங்க நாம் இன்றைக்கி டிஷ் செய்ய போகிறோம். என்ன டிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ஸ்டஃப் முட்டை செய்யலாங்க. இந்த முட்டை ஸ்டஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாம் பொதுவாக வேக வைப்போம், ஆம்லெட் ஆயில் போடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு முட்டை ஸ்டஃப் பண்ணியிருக்கோங்க, மசாலா ஆட் பண்ணி. ரொம்பவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி இந்த நம்ம முட்டை ஸ்டஃப் செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மசாலுக்காக ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஆயில் போட வேண்டாம், ட்ரையாக வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுபடுட்டுங்க. பாருங்கள், நல்லா மணம் வந்துருச்சு, எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் வறுக்கணும். இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், வறுபடட்டும். பாருங்கள், நல்லா செவக்க வறுத்தாச்சு. ஸோ இதுவும் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்காக காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். நான் ஒரு 6 மிளகாய் எடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக வரைக்கும் வறுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. ஸோ சூடாகட்டும். பாருங்கள், ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருகாப்பிலை இலைங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் அலசி ட்ரையாக தான் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா பொடி நம்ம ட்ரையாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லாமே ட்ரையாக இருக்கணும். அதுக்காக நம்ம கருகாப்பிலையும் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கருகாப்பிலை பார்த்திங்கன்னா எடுத்தால் உங்களுக்கு எடுத்தோன்னே உடஞ்சிடணும், அந்தளவுக்கு வறுக்கணும். பாருங்கள், காட்டுறேன் எந்த அளவுக்குன்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுற மாதிரி ஆகணும். ஸோ இவ்வளோதாங்க, 4 பொருள் தான் நம்ம வறுத்தாச்சு. இப்போ இது ஆற வச்சுருக்கோம். ஸோ நல்லா ஆறி வரட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற வேண்டாம், ட்ரையாக தான் அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், மிக்ஸி ஜார் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வறுத்த பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஃபைனாக பார்த்திங்கன்னா பவுடராக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பவுடராக அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த பவுட்ரு நம்மளுக்கு முட்டை ஸ்டஃப்க்கு பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நாம் இன்னும் உப்பு போடல. ஸோ அதனால் கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி 5 முட்டை நான் வேக வச்சு வச்சுருக்கேங்க முட்டை ஸ்டஃபுக்கு. ஸோ அந்த முட்டையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாம் கத்தியில் கொஞ்சம் நல்லா ஆழமாகவே கீறி விட்டுருலாங்க. உடஞ்சி வந்துட வேண்டாம், இருந்தாலும் கொஞ்சம் ஆழமாக கீறிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 4-5 பக்கம் நல்லா ஆழமாக கீறி விட்ருங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப மசாலோடு உங்களுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா எவ்வளோ ஆழமாக கீறி விட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சிடலாங்க மசாலா. அதை ஃபுல்லாக இந்த மாதிரி பாருங்கள் முட்டைக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், கீறி விட்ட ஹோல்ஸ், அந்த கீறி விட்ருக்கோம்லாம் அந்த ஹோல்ஸ் வழியே நீங்கள் இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு ஹோல்ஸும் நல்லா ஆழமாக இருக்குது. உங்களுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கே பிடிக்குங்க ஒவ்வொரு முட்டைக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், நல்லா ஆழமாக கீறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி போட முடியும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைச்சி போட்டுக்க போகிறோம். பாருங்கள், ஓகே, ரெடி ஆகிடுச்சுங்க இந்த முட்டை. ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற முட்டை எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், போட்டுக்கலாம். கீறது மட்டும் கொஞ்சம் ஆழமாக கீறி விட்ருங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச 5 முட்டைக்குமே நம்ம போட்டாச்சுங்க. இப்போ முட்டை ரெடிங்க. இது இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம மசால் கூட கொஞ்சம் ஆனியன் போட்டு வறுக்க போகிறோம். சரி, பாருங்கள், ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்குறோம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு கொத்து கருகாப்பிலை இலைங்க. இதையே போட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா செவக்க வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வதங்கட்டும். நாம் இதில் எதுவும் மிளகாலாம் ஆட் பண்ண அவசியம் இல்லைங்க. ஆல்ரெடி மிளகாத்தூள் அது உங்களுக்கு காரமாக தான் இருக்கும், மிளகா போட்டிருக்கோம். ஸோ இந்த பவுட்ரே நம்ம அரைச்சி வச்சு ஸ்டஃப் பவுட்ரே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்ல சீரகமெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வறுத்து விட்டுறலாங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஆனியனோட சாப்பிடையில் பார்த்திங்கன்னா முட்டை ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் எண்ணெயில் வதங்குறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற ஃபீல் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கூட உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம்.
பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா இந்த வெங்காயத்தோடு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு முட்டை. பாருங்கள் நான் கொஞ்சமாக ஆயில் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறலாங்க. ரொம்பவும் சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு முட்டை ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வேக வச்சு குழந்தைகளுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி கொடுக்கல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி முட்டையை ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.